திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை
பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமென். யோவான் நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 15 முதல் 20 வரை. அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகனே சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயரற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயதாகும் போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாவ மன்னிப்பை விசுவசிக்கின்றேன் என்ற சிந்தனையிலே நாம் இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு தந்தை தன்னுடைய மகனை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறார். அந்த பையன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு நிலையில் அவன் இருக்கின்றான். அவனை பற்றி அந்த தந்தை சொல்லும் போதெல்லாம், என் பையன் ரொம்ப பிரில்லியன்ட் ஃபாதர், என் பையனை மாதிரி அறிவு கூர்மை யாருக்கும் இருக்காது என்று அடிக்கடி சொல்வார். அவர் அதோட நிறுத்தல, அவர் சொல்றாரு, என் பையன் சின்ன வயசுல இருந்தே எப்படிதான், சின்ன வயசுல இருந்தே எப்படிதானா அப்படின்னா, அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது ஃபாதர். ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டான். ஒரு நிமிஷத்துக்கு மேல அந்த பையன் அந்த இடத்துல இருந்தான்னா அது அவ்வளவு பெரிய ஆச்சரியம். துரு 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 துருன்னு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷத்துல கலைச்சு போட்டுருவான். இப்போ டிவியை ஈஸியா உடச்சு தூக்கி எரிஞ்சிருவான். அவர் சொல்றதெல்லாம் பார்த்தாச்சுன்னா நமக்கு கோபமா வரும். இந்த அளவுக்கு சுட்டியா இருக்கிற ஒரு பையனை இவரு இவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்கிறாரு. கையில டிவி ரிமோட்டை கொடுத்தான்னா 2 நிமிஷத்துல உடச்சு தூக்கி எறிஞ்சிருவான் ஃபாதர். அந்த அளவுக்கு அவன் சுட்டி. ஆனா இந்த அளவுக்கு அவன் ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அந்த பையன் சுட்டி அப்படின்னு சொல்றதை விட தொந்தரவா தான் இருந்திருக்கிறான். ஆனா அந்த தந்தை அதை ரசித்திருக்கின்றார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த நிகழ்ச்சிகளை சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வார். என் பையனை பாருங்க, என் பையன் துரு 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 துருன்னு எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் நோண்டிக்கிட்டே இருப்பான், எதையாச்சும் உடச்சிக்கிட்டே இருப்பான். அதிகமா அவர் சொல்றது எதையாச்சும் உடச்சிக்கிட்டே இருப்பான், ஏதாச்சும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனை கண்ட்ரோல் பண்றது பெரிய கஷ்டம் ஃபாதர். இது அந்த தந்தையின் பெருமையான வார்த்தைகள் அந்த பையனை பத்தி. இப்ப அந்த பையன் நல்ல ஒரு நிலையில் இருக்கின்றான், நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான். அவனை பத்தி அந்த தந்தை பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கார். அன்பார்ந்தவர்களே, நிறைய நேரங்கள்ல தந்தை வீட்டில் இருக்கிற தந்தை பிள்ளைங்க தப்பு பண்றப்ப அல்லது குறும்பு பண்றப்ப அந்த அளவுக்குலாம் பொறுத்துக்க மாட்டாங்க. தாய் எந்த அளவுக்கு பொறுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தந்தைக்கு பொறுமை இருக்காது. அதனாலதான் தாயை அன்பின் சிகரம் அப்படின்னு சொல்லுவோம். தந்தை எப்பொழுதுமே கல்வி கற்றுக் கொடுப்பவர். அவர் கையில பெரம்பு இருக்கும். ஏதாச்சும் பையன் தப்பு பண்ணா அல்லது ஏதாவது தவறு செய்து விட்டான் என்றால் மண்டையில நொட்டுன்னு ஒரு அடி போட்டு அவனுக்கு சொல்லி கொடுப்பார். தாய் அப்படி கிடையாது. தாய் அந்த குழந்தையை அரவணைத்து அந்த குழந்தைக்கு தேவையான
எல்லா பொருட்களையும் கொடுத்து ஒரு விதத்தில் நிறைய செல்லம் கொடுத்து அந்த குழந்தையை கெடுக்கிறது தாயாக தான் இருக்கும். எனவே தாயை அன்பின் உதாரணமாக, அந்த தாயை கண்டிக்கிற உதாரணமாக சொல்ல மாட்டாங்க, அன்பின் உதாரணமாக சொல்லுவாங்க. ஒரு கண்டிக்கின்ற தந்தையே தன் குழந்தை தவறு செய்கிறது அல்லது குறும்பு செய்கின்றது என்பதை இந்த அளவுக்கு பெருமையா சொல்றார் அப்படின்னா அந்த அன்பை என்ன சொல்வது? அந்த அன்பை என்ன சொல்வது? மன்னிப்பை பத்தி பேச சொன்னா ஏன் சாமி இந்த இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க? அன்பார்ந்தவர்களே, இன்று நான் பேதுரு திருச்சபையின் தலைமைத்துவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நிகழ்ச்சியை இந்த நற்செய்தியிலே நான் வாசித்து காட்டினேன். ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? அப்படி என்றால் என்னுடைய ஆடுகளை பேணி வளர். இதுதான் பேதுருவை திருச்சபையின் தலைவராக ஆண்டவர் நியமித்தார் என்பதற்கான ஒரு உதாரணம். இந்த பேதுரு எப்படிப்பட்டவர்? இந்த பேதுரு உண்மையிலேயே ஆண்டவர் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தாரா என்பதை நாம் சற்று முன்னோக்கி பார்த்தோம் என்றால், பேதுரு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அதாவது லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரத்துல ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் தெரியுமா? உன்னை சாத்தான் கோதுமையை புடைப்பது போல புடைப்பதற்காக அதிகாரம் பெற்றிருக்கின்றான், அனுமதி பெற்றிருக்கின்றான். அதனால நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உடனே பேதுரு சொல்வாரு, ஆண்டவரே அது என்ன சாத்தான்? நான் சாத்தானை விட சக்தி வாய்ந்தவன், என்னை யாரும் அசைக்க முடியாது. நீங்களே என்ன சொல்லியிருக்கீங்க? நான் பாறை, பேதுரு சொல்லியிருக்கிறீங்க. உடனே ஆண்டவர் சொல்வாரு, ரொம்ப ஒன்றும் பீத்திக்காத, இன்னைக்கு சாயங்காலம் என்னைய பிடிச்சிருவாங்க, என்னை பாடுபடுவதற்காக, சிலுவையில் அறைவதற்காக என்னை பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். இன்னைக்கு நைட்டு கோழி கூவுறதுக்கு முன்னாடி 3 முறை என்ன நீ மறுதளிக்காம விட மாட்ட சொல்றான். அது உண்மை, நடந்தது. ஆனால் பேதுருவை அந்த அளவிற்கு அவர் ஒரு மனித பலகீனத்திலே விழுந்து கிடந்த ஒரு மனிதராக இருந்தால் கூட அந்த பேதுருவை ஆண்டவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அதனாலதான் இந்த ஆள் இப்படி விழுந்துருவாருன்னு சொல்லிட்டு அவரு அதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தையை சொல்றாரு, பேதுரு நீயா விழமாட்ட, உன்னுடைய நம்பிக்கையில, உன்னுடைய விசுவாசத்திலே அல்லது நீ என் மீது வைத்திருக்கின்ற அன்பிலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீ விழமாட்ட, மாறாக உன்னை யாரு விழ தட்டுவான்? அந்த சாத்தான் உன்னை கோதுமையை புடைக்கிற மாதிரி புடைக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு உன்னை தொந்தரவு செய்வதற்கு அல்லது சோதனையிலே பிடித்து இழுப்பதற்கு அவன் அனுமதி பெற்றிருக்கின்றான். அதனால நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த பேதுரு அந்த பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் கூட ஆண்டவருக்கு அவர் மேல கோபம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவர் அந்த சின்ன குழந்தை எப்படி குறும்பு பண்றப்பெல்லாம் பெற்றோர் அதை ரசித்தார்களோ அந்த மனநிலையில தான் ஆண்டவர் இருந்தார். இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி, ஆண்டவர் அப்போ மன்னித்தாரா? யாரை எந்த நேரத்துல மன்னித்தார்? நிறைய நேரங்கள்ல சில அற்புதங்களை, அருங்குறிகளை செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, சமாதானமாக போ. உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உனது பிணிகள் நீங்கிற்று, சமாதானமா போ. எனவே பிணிகளுக்கும் பாவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். அந்த பிணிகளை அல்லது பாவங்களை ஆண்டவர் இயேசு நீக்குபவராக, மன்னிப்பவராக இருக்கின்றார். இது பொதுவாக ஆண்டவருக்கு எதிரான பாவம் கிடையாது. எப்படியோ அந்த மனிதன் பாவம் செய்திருக்கின்றான், அதனை ஆண்டவர் மன்னிக்கின்றார். இது சாதாரணமா பொதுவா நடக்கின்ற நிகழ்ச்சிகள். ஆனா இந்த சீடர்கள், ஆண்டவர் கூடையே இருந்த அந்த சீடர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், பேதுருவை பத்தி நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவர் கோழி கூவுறதுக்கு முன்னாடி, ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்றாரு, இப்படிலாம் நடக்கும், நீ கேர்ஃபுல்லா இருந்துக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட பேதுரு விழுந்து விட்டார். இது ஒரு நிகழ்ச்சி. அடுத்தாக்க யூதாஸும் அதே மாதிரி காட்டி கொடுத்துட்டாரு. ஆனா ஆண்டவர்கிட்ட அவர் திரும்பி வரல. கடைசியில் அவர் நாண்டு கொண்டு இறந்து விட்டார். இவரை ஆண்டவர் மன்னித்தாரா மன்னிக்கலையா நமக்கு தெரியல. இன்னொரு நிகழ்ச்சி நடக்கின்றது. என்ன நிகழ்ச்சி? இதுதான் நாம் அதிகமாக பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுபட்டார். அந்த சீடர்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அடிக்கடி இந்த பாடுகளை பற்றி ஆண்டவர் அவர்களை அழைத்து மொத்தமாக வச்சு அவர்களுக்கு மட்டும்தான் நிறைய நேரத்துல சொல்லியிருக்கிறார். மனுமகன் பாடுகள் பட வேண்டும், அவர்
சிலுவையில் அறையப்பட்டு இறக்க வேண்டும், அதன் மூலமாக மாட்சியை பெற வேண்டும். நிறைய நேரத்துல இந்த சீடர்களுக்கு தான் அதை அடிக்கடி சொல்லியிருக்கிறார். ஆனா நடந்தது என்ன? ஆண்டவர் இயேசு பாடுபட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார். 3ஆம் நாள் ஆண்டவர் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்ததை எத்தனை சீடர்கள் நம்பினாங்கன்னு நினைக்கிறீங்க? மரிய மதலேனார் போயிட்டு அதை பார்த்துட்டு, ஆண்டவருடைய கல்லறை வெறுமையாக இருக்கின்றது, வந்து பாருங்கள் என்று சீடர்கள்ட்ட போய் சொல்றாங்க. சொன்ன உடனே பேதுரு மட்டும்தான் ஓடி வந்தார். ஓடி வந்து பார்க்குறாரு, ஆண்டவரை காணலை. அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியாது. யோவான் நற்செய்தியில நம்ம கடைசியில் பார்க்குறோம், அதாவது என்னை நீ அன்பு செய்கிறாயா என்று சொல்வதற்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, பேதுரு தன்னுடைய நண்பர்களோட ஏறத்தாழ 6 சீடர்கள், அந்த 6 சீடர்களுடைய பெயர் இந்த புத்தகத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. 6 சீடர்கள், அப்புறம் கூட நத்தானியல்னு இன்னொரு ஃப்ரெண்டு, எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு அவர் திரும்பி விட்டார். பழைய வாழ்க்கை என்ன? மீன் பிடிக்கிற தொழில். இவ்வளவு நாள் 3 வருஷம் ஆண்டவர் இயேசுவோட கூட இருந்தோம்ப்பா, ஆனா அவர் செத்து போயிட்டாரு. கொஞ்சம் பெண்கள் அவர் உயிர்த்துட்டாரு, அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாருன்னு பொருளையை கலப்புறாங்க. நம்ம இதை பார்த்தது கிடையாது. இனிமே என்ன பண்றது? சரி, நம்ம செய்த பழைய வேலைக்கு நாம் திரும்பி விடுவோம் என்று கெனசரேத் ஏரியிலே சென்று மீன் பிடிக்கின்ற தொழிலை அவர்கள் துவங்கி விட்டார்கள். மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு அவங்க கூட போறார். அவங்க போயிட்டு அவங்க கூட மீன் பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு வெளியில வந்து அவர் கரிமூட்டம் மூட்டி அந்த மீனை சுட்டுக்கிட்டு இருக்கிறார். சுடுறப்பதான் ஆண்டவர் அன்பு செய்த சீடர் யோவான் அவரும் பேதுருவும் பேசிக்கிறாங்க. அவரை பார்க்கறதுக்கு இயேசு மாதிரி தெரியல, ஆமா அவரு தானே இப்படி பண்ணிட்டு இருப்பாரு என்று அப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஆண்டவருடைய நினைவே அவர்களுக்கு வருகின்றது. ஆக ஒரு குரூப் ஆண்டவர் இயேசு செத்து போயிட்டாரு, இனிமே அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போயிட்டாங்க. இது ஒரு குரூப். இன்னொரு குரூப், அவங்க பேர் எதுவும் சொல்லப்படவில்லை. அவர்கள் லூக்கா நற்செய்தியில நாம் படிக்கின்றோம். கடைசியில அவர்கள் இருவரும் எம்மாவுஸ் நோக்கி நடந்து போறாங்க. எம்மாவுஸ் நோக்கி போறாங்க. அங்க போனவங்க பின்னாடி ஆண்டவர் இயேசு போய்கிட்டே இருக்கிறார். அவங்க பின்னாடி சொல்லிக்கிட்டே போறார், இயேசுவை பத்தி நீங்க இப்படிலாம் பேசுறீங்களே, அவர் வாழ்ந்த காலத்துல இதெல்லாம் சொல்லலையா உங்களுக்கு? அவரை பத்தி மறைநூலெல்லாம் இந்தந்த இடத்துல எல்லாம் சொல்லி இருக்குதே, நீங்க இதெல்லாம் நம்பலையா? பின்னாடி சொல்லிக்கிட்டே போறாரு. அவங்க நம்புற மாதிரியே தெரியல. அட போப்பா, நீ ஒரு ஆள் மட்டும்தான் எருசலேம்ல நடந்ததெல்லாம் தெரியாத ஆளா இருப்ப போல் இருக்கு. ஏசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரை கொன்னுட்டாங்க. கடைசியில நாங்கள் யூதர்களுக்கு பயந்து எருசலேமை விட்டு ஓடிக்கொண்டு இருக்கின்றோம் அப்படிதான் சொன்னாங்க. அப்படிதான் பேசிட்டு போறாங்க. ஆனால் ஏசு அவங்க பின்னாடி போறார், பாவம் போல போறாரு. டேய், நான் தாண்டா ஏசு, உங்களை 3 வருஷமா காப்பாத்தினே, 3 வருஷமா உங்களுக்கு மறையுரையை போதித்தேனே, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே. பின்னாடி சொல்லிக்கிட்டே போறார். அங்க மறையுரையில எந்த இடத்துல இப்படி சொல்லி இருக்குது, எந்த இடத்துல இப்படி சொல்லி இருக்குது, ஆண்டவர் உண்மையிலேயே மெசியா தாண்டா சொல்லிக்கிட்டே போறார். கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு போறாங்க. கடைசியில எப்பொழுது அவர்கள் கண்டு கொண்டார்கள் என்றால், அப்பம் பிட்கும் பொழுது, ஆமா இவர் ஆண்டவர் தான். எப்பொழுது அவர்கள் உண்மையை தெரிந்து கொண்டார்களோ, நைட்டோட நைட்டா எஞ்சி எருசலேமுக்கு ஓடுறாங்க. ஆமா நம்ம ஆண்டவரை பார்த்தோம் என்று ஓடுகிறார்கள். இவ்வாறு அந்த ஆண்டவரின் பாடுகள் முடிந்த நிகழ்ச்சி, அதிலேயே நிறைய பேர் சிதறடிக்கப்படுகின்றார்கள். அந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கூட்டி சேர்க்கின்றார். எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் பாருங்க. 3 வருடம் அவர்களோடு வாழ்ந்தார், அவர்களுக்காக உயிரையும் கொடுத்தார். உயிரை கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட ஆண்டவரோட இருக்கணும், அல்லது ஆண்டவருடைய அவர் விட்டு சென்ற பணியை செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கரையில பிச்சு ஓடி போயிட்டாங்க. ஆனால் அவர்களை மிகவும் பொறுமையாக ஆண்டவர் கூட்டி சேர்க்கின்றார். எந்த இடத்திலும் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டதாக நாம் பார்க்கவே இல்லை. யோவான் பேதுருவை கூப்பிட்டு பேசுறப்ப ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன அன்பு செய்கிறாயா? அவர் கேட்டதோட அர்த்தம், அதாவது பேதுரு மனம் வெதும்பி அழுகிறார். காரணம் என்ன என்றால், அவருடைய அந்த வழியை விட்டு அவர் போயிட்டார். போனதுக்கு அப்புறமா அவரை கூப்பிட்டு வச்சு கேட்கிறாரு, இப்படிலாம் போயிட்டியப்பா, நான் உங்ககிட்ட என்னென்னலாமோ சொன்னனே, நீ பாரு, நீ ஓமல தான் திருச்செவியை கட்ட போறேன், நான் நிறையலாம் சொன்னனே, இப்படி ஓடி போயிட்டியே, நல்லா இருக்கா? என்ன நீ அன்பு செய்யறியா? அப்பதான் பேதுரு அழுக ஆரம்பிக்கிறார். ஐயோ ஆண்டவரே, நீ எந்த அளவுக்கு என்ன அன்பு செஞ்சன்னு தெரியாம நான் ஓடி போயிட்டனே, நீ உண்மையிலேயே மெசியா என்பதை மறந்து ஓடி போயிட்டனே, அழுக ஆரம்பிக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல, நான் உன்னை தேற்றுகின்றேன்,
நான் உன்னை என்னோடு இணைத்துக் கொள்கின்றேன். நீ திரும்பவும் இந்த திருச்சபையை வழி நடத்த வேண்டும். ஆனா இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த திருச்சபையை வழி நடத்துவது என்பது நீ நினைக்கிற மாதிரி ஒரு ஈஸியான வேலை கிடையாது. என்னோடு இருக்கும்பொழுதே நீ பார்த்திருக்கேன்டா நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். ஆனா அதை விட அதிகமா நீ இனிமே பட வேண்டி இருக்கும். நீ இளைஞனாக இருந்த பொழுது நினைச்ச இடத்துக்கு நீ போன. ஆனா முதிர்ந்த வயதிலே நீ திருச்சபையை காக்கின்றாய் என்ற ஒரே காரணத்திற்காக உன்னை கள்வர்கள் இழுத்து செல்வார்கள், உன்னை கொடிய சாவிற்கு உட்படுத்துவார்கள் எல்லாம் சொல்றார். சொல்லி அவரை திருச்சபைக்கு தலைவராக ஏற்படுத்துகின்றார். அப்ப இந்த அளவிற்கு ஆண்டவர் அன்பு செய்கின்றார், அல்லது இந்த அளவிற்கு ஆண்டவர் அவர்களை பேணி வளர்த்தார் என்றால் ஆண்டவருடைய மன்னிப்பு அது எத்தகையது என்பதை நாம் பார்க்க, நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர், அதாவது அவருக்கு சம்பந்தம் இல்லாத மற்ற நிகழ்ச்சிகளை நாம் பார்ப்பதற்கு பதிலாக ஆண்டவரோடு சம்பந்தப்பட்ட, ஆண்டவருக்கு எதிராக இந்த சீரர்கள் செய்ததை பற்றி மட்டும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டவர் இயேசுவின் மனநிலை எந்த அளவிற்கு ஒரு உன்னதமானது, தூய்மையானது என்பதை நாம் லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 32வது வசனத்துல பார்க்கிறோம். அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார். சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை அங்கு இருந்த நிறைய பேரை மார்பில் அரைந்து கொண்டு செய்தது. மார்பில் அரைந்து கொண்டு செல்ல செய்தது. என்ன நிகழ்ச்சி பார்த்தவர்களே? புனித பயணம் மேற்கொண்ட நிறைய பேருக்கு எருசலேம் மலையும் கல்வாரி மலையும் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். கல்வாரி மலையும் எருசலேம் மலையும் பக்கத்துல 2 சின்ன குன்றுகள், பெரிய மலை கிடையாது, சின்ன சின்ன குன்றுகள். இந்த கல்வாரி மலையிலிருந்து எருசலேம் மலையை தெளிவாக பார்க்கலாம். எருசலேம் மலையிலிருந்து கல்வாரி மலையில் இருக்கின்ற மக்களை அவர்கள் பேசுவதை கூட தெளிவாக நாம் பார்க்கலாம், கேட்கலாம். அந்த அளவிற்கு தான் பக்கத்துல இருந்த 2 குன்றுகள். ரோமானியர்கள் கல்வாரி மலையை சிலுவையில் அறைவதற்காக எதற்காக தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், இந்த கல்வாரி மலையிலிருந்து ஒருத்தன் ஓலமிட்டு அழுதான் என்றால் நிச்சயமா அது எருசலேம் மலையில தெளிவா கேட்கும். அதற்காக தான் அந்த மலையை தேர்ந்தெடுத்தார்கள். எதற்காக அது தெளிவா கேட்கணும் அப்படின்னா, இப்பொழுது ஒரு மனிதன் அங்கே சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கின்றான். அந்த மனுஷன் என்ன அரைஞ்சிட்டாங்களே இப்படி சொல்லிட்டு ரொம்ப அமைதியாலாம் படுத்து கிடக்க மாட்டான். அவனுடைய வேதனை, அந்த ஆணிகள் ஏற்படுத்திய காயங்கள், வேதனை, அந்த வேதனையினால, அந்த வலியினால, காயத்தினால யாரெல்லாம் அவன் வசை மாறி பழித்து கூற முடியுமோ கத்திக்கிட்டு தான் இருப்பான். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனை வெட்ட வெயில்ல அந்த கரங்கள் ஒவ்வொன்றையும் ஆணிகளால துளைத்து தொங்க விட்டுருக்குறாங்க அப்படின்னா சத்தம் கட்டாம இருப்பான்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இருக்க மாட்டான். ஓலமிட்டு அழுது கொண்டு இருப்பான். யாரெல்லாம் சபிக்க முடியுமோ சபித்து கொண்டு இருப்பான். ஏன்னா சாக போறோம், அதுக்கு மேல அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அந்த அளவிற்கு வேதனையில் தொங்கிக் கொண்டு இருக்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய முழு கோபத்தையும் வெளிக்காட்டி கொண்டுதான் இருப்பான். இயேசுகிட்டையும் அவங்க அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. இயேசு தொடக்கத்திலிருந்தே அவர் அமைதியா இருந்தார். அட்லீஸ்ட் அவர் சிலுவையில் அரைஞ்சதுக்கு அப்புறமாச்சும் யாரையாச்சும் திட்டுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. கொண்டு போய் அந்த கல்வாரி மலையில தொங்க விட்டுருக்கிறாங்க. எதற்காக இந்த மாதிரி கல்வாரி மலையில தொங்க விடுறாங்க அப்படின்னா, இந்த மனிதர்கள் இவர்கள் இடுகின்ற ஓலத்தை எருசலேம் மலையில் இருக்கின்ற யூதர்கள் கேட்க வேண்டும். கேட்டாதான் இன்னொரு வாட்டி ரோமானியர்களுக்கு எதிராக இந்த மக்கள் கிளர்ச்சி செய்ய மாட்டார்கள். இந்த சிலுவை சாவு என்பது ரோமானியர்களால் அவர்களுடைய அடிமைகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட தண்டனை. ரோமானியர்களுக்கு இந்த சிலுவை சாவு கிடையாது, மாறாக ரோமானியர்களால் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை. அப்பொழுது யூதர்கள் ரோமானியர்களின் பிடியில இருக்கின்றார்கள். எனவே யூதர்களுக்கு மட்டும்தான் அந்த சிலுவை சாவு. ஆண்டவர் இயேசு ஒரு யூதர், அதனால அவருக்கு கொடுக்கப்பட்ட சாவு. இதுதான் அந்த படை வீரர்களும் அங்கே குழுமி இருந்த யூதர்களும் ரோமானியர்களும் எதிர்பார்த்தாங்க. சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும். இவங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த வார்த்தையை. அங்கு கூடியிருந்த மக்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இதுவரைக்கும் இது மாதிரி ஒரு வார்த்தையை எந்த மனிதனும் சொன்னதில்லை. அவன் தன்னுடைய குடும்பத்தை கூட நினைச்சு பார்க்காம அங்க சுற்றி இருக்கின்ற எல்லா மக்களையும் வசை மாறி பொழிந்து கொண்டிருக்கின்ற நிலையைத்தான் அவர்கள் பார்த்தார்களே தவிர, ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை அங்க உருவாக்குறார். பிதாவே இவர்களை மன்னியும். அப்பதான் அந்த படை வீரர்களுக்கு நெஞ்சில குத்துன மாதிரி இருக்குது. அங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ மெஸ்ஸியா என்றால் உன்னையே நீ காப்பாற்றிக்கொள்,
பெரிய பெரிய அருங்குறிகள் எல்லாம் செஞ்சு காட்டினியே, நீயே காப்பாத்திக்கோ அப்படி சொல்லிட்டு அங்க நின்று அவங்க எல்லாருமே அவரை எள்ளி நகையாடி கொண்டு இருக்கின்ற அந்த நேரத்திலே அவர் சொன்ன வார்த்தை அத்தனை பேரையும் திகைக்க வைத்த ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். அதை சொல்லிட்டு அவர் அதோடு நிக்கல. அவர் அதோட மட்டும் நிறுத்தியிருந்திருக்கலாம். பிதாவே, நான் கடவுளின் பிள்ளை, கடவுளின் மகன், எனவே இவர்களுடைய மன்னிப்புக்காக அல்லது இவர்களுடைய மீட்புக்காக நான் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றேன், அதனால இவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தி இருந்திருக்கலாம். ஆண்டவர் அதோட நிறுத்தல. அவர் இன்னொரு படிக்கு மேல போறாரு. பிதாவே இவர்களை மன்னியும், காரணம் இவர்கள் செய்வதை இவர்கள் அறியாது இருக்கின்றார்கள், தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்கள் அறியாது இருக்கின்றார்கள். ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய தந்தையை அல்லது தாயை எட்டி உதைக்கின்றது. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த குழந்தையை பார்த்து அவங்க பெருமைப்படுவாங்களே ஒழிய அந்த குழந்தையை அடிக்கணும் அல்லது உதைக்கணும் அல்லது தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்? அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியாது, அந்த குழந்தை என்ன செய்கின்றது என்று தெரியாது. அதனால அந்த குழந்தை மீது அந்த பாவத்தை அல்லது அந்த கெட்ட தீய செயலை அந்த குழந்தை மீது போட முடியாது. அதே நிலையை தான் ஆண்டவர் இயேசு இன்னைக்கு சொல்றார். அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு தெரியலையே, அவங்களை எப்படி நீங்க பாவம் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியும்? அவங்க எப்படி என்ன அநியாயமா கொன்னுட்டாங்கன்னு சொல்ல முடியும்? அதனால ஆண்டவரே, இவங்களை எதுவும் தண்டிச்சிடாதீங்க, இவங்களுக்கு தெரியாது என்ன செய்யறாங்கன்னு தெரியாது, தண்டிச்சிடாதீங்க. அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஆண்டவர் இயேசுவின் ஒரு உன்னதமான ஒரு மகிமைக்குரிய அன்பின் செயல், மகிமைக்குரிய அன்பின் நிலை. இந்த நிலை மூலமாகத்தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால நாம் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது, அந்த பாவத்தை விட்டு ஆண்டவரிடம் வரும் பொழுது, ஆண்டவர் தன்னுடைய ஒரு அன்பு பிள்ளையாகத்தான் அவர் நம்மை பார்க்கின்றாரே ஒழிய அவர் நம்மை தன்னுடைய எதிரியாகவோ அல்லது பாவம் செய்துவிட்டு அவரை விட்டு விலகி சென்ற ஒரு மகளாகவோ மகனாகவோ பார்ப்பதில்லை. நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு சின்ன குழந்தைங்க. நாம் தவறி விழலாம் அல்லது ஏதாவது விதத்திலே பாவம் செய்யலாம், அவருக்கு எதிராக கூட அவரை எட்டி உதைக்கலாம். எல்லாமே அவர் நம்மளை ரசிக்கிற ஒரு நிலையில தான் இருக்கின்றார். அவர் அந்த அளவுக்கு வேதனையில தொங்கிட்டு இருக்கிற அந்த நிலையில கூட தன்னை சிலுவையில் அறைந்த அந்த படை வீரர்கள் கூட தண்டனையை அனுபவித்து விடக்கூடாது என்பதிலே மிகவும் தெளிவாக இருந்தார். எனவே இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வந்த அந்த நோக்கம், அவர் அதை முழுமையாக நிறைவேற்றுவதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார். நான் இந்த சிலுவை சாவுகை ஏற்றுக்கொள்கின்றேன் என்றால் அது இந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தர வேண்டும், அவர்களுடைய தண்டனைகளிலிருந்து விடுதலையை தர வேண்டும் என்பதிலே ஆண்டவர் மிகவும் தெளிவாக இருந்தார். இதனை அவர் செய்தும் காட்டினார். அன்பார்ந்தவர்களே, இப்ப கேட்கலாம், ஆண்டவர் மன்னித்தாரா? ஆண்டவர் யாரை மன்னிச்சார்? ஆண்டவருக்கு யாருமே பாவம் செய்தவர்களாகவே தெரியலையே. அந்த படை வீரர்கள் அவரை சிலுவையில் தொங்கவிட்ட அந்த படை வீரர்களை கூட அவர் பாவம் செய்ததாக பார்க்கவில்லை. அப்ப யாரதான் அவர் பாவம் செஞ்சதா பார்ப்பாரு? இதுதான் ஆண்டவரின் ஒரு உன்னதமான அன்பிற்குரிய நிலை. எனவே நம் ஒவ்வொருடைய பாவங்களையும் நாம் கொண்டு போய் அவர்கிட்ட சொல்றப்ப சங்கீத ஆசிரியர் சொல்வாரு, ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவங்களை உன்னுடைய முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்டீர். அதாவது நம்முடைய பாவங்கள் எதுவுமே அவருக்கு பாவமா தெரிகிறதே கிடையாது. ஏனென்றால் நாம் மனித பலகீனத்திலே இருக்கின்றோம் என்பதை அவர் முழுமையாக அறிந்தவர். அந்த பேதுருட்ட சொல்றப்ப அதான் சொல்றார், நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா, சாத்தான் உன்னை கோதுமையை புடைப்பது போல புடைப்பதற்கு தயாராக இருக்கின்றான். உன்னுடைய மனித பலகீனத்தை முழுமையாக உபயோகித்துக் கொள்ள அவன் காத்திருக்கின்றான், கேர்ஃபுல்லா இரு. ஆனாலும் அந்த பேதுரு தவறி விழுந்துடுறார். விழுந்ததுக்கு அப்புறம் நீ 3 முறை என்ன மறுதலிச்சுவேன் தானே சொல்லவே இல்லை. எந்த இடத்துலையும் ஆண்டவர் அந்த பாவத்தை சொல்லி காட்டி குத்தி காட்டுவதே இல்லை. நீ இப்படிலாம் பண்ணவேன் தானே, நீ எப்படா நல்லவனா இருப்ப, நீ எப்படா என்னுடைய வேலை செய்வ, சொல்லவே கிடையாது. அது ஆண்டவருடைய ஒரு உன்னதமான நிலை. எனவே இறைவன் நம்மை அந்த அளவிற்கு நம்புகின்றார், அந்த அளவிற்கு நம்மை அன்பு செய்கின்றார். ஏனென்றால் அன்பு எல்லாவற்றையும் நம்பும், அன்பு எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும், அன்பு எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும் என்று பவுலடிகளார் தன்னுடைய மடலிலே கூறுகின்றார். இந்த ஒரு அளப்பரிய அன்பு, இந்த அளப்பரிய ஒரு இரக்கம்,
அதுதான் இறைவன் இன்று நம்மை இந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றார் என்பதை காட்டுகின்றது. எனவே இன்று நாம் மனதில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இறைவன் நம்முடைய எந்த பாவத்தையும் தனது மனதிலே வைத்துக் கொள்ளவே இல்லை. இறைவன் நாம் செய்கின்ற எந்த பாவத்தையும் இன்னொரு வாட்டி இவங்கிட்ட சொல்லி காட்டணும்டா அப்படின்னு ரோட்லாம் எழுதி வச்சு கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறதுலாம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் நமது பாவத்தை நினைத்து கஷ்டப்படணும்? ஐயோ, ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டனே, அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரோ மாட்டாரோ என்று அவரை விட்டு ஏன் விலகி நிற்க வேண்டும்? எனவே எந்த பாவமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு தாழ்நிலையாக நாம் இருந்தாலும் சரி, இறைவன் நம்மை அழைக்கின்றார். இரு கரத்தையும் விரித்து நம்மை அழைக்கின்றார். பாவத்தை பாராமல் நம்முடைய உள்ளத்தை மட்டுமே பார்த்து நம்மை அவர் அழைக்கின்றார். இந்த அன்பு தேவனிடம் ஓடி வருவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அப்ப கேட்கலாம், நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அங்க ஒரு பெரிய நரகம்னு ஒண்ணு இருக்குதாமே, அது எதுக்காக? அது எதுக்காக? அதனாலதான் இறையியலாளர் ஒருத்தர் சொல்வார், ஒரு புனிதர் ஒருத்தர் சொல்வாரு, நரகம் என்று ஒன்று இருக்கின்றதா எனக்கு தெரியவில்லை. அப்படியே அந்த நரகம் இருந்தா கூட அது எப்படி இருக்குமா? வெறுமையாக இருக்கும் அப்படிங்கிறார். ஆனால் இது திருச்சபை சொல்லுகின்ற ஒரு கருத்துக்கு மாறுபட்ட கருத்தாக இருக்கலாம். திருச்சபை நமக்கு ஒரு உத்தரிக்கிற ஸ்தலம் ஒன்று இருக்குது, நரகம் ஒன்று இருக்கின்றது, மோட்சம் என்று இருக்கின்றது என்று கூறுகின்றது. எனவே நாம் செய்கின்ற பாவத்திற்கு அங்கே உத்தரிக்கிற ஸ்தலத்திலே தண்டனை உண்டு, அது இருக்கட்டும். ஆனால் இன்று இறைவனிடம் நாம் வருகின்றோம் என்றால் இறைவன் நம்முடைய பாவத்தை மன்னித்து மோட்சத்துக்கு கூட்டிட்டு போவார் அப்படிங்கிறதுக்காக வரக்கூடாது. மாறாக அவர் தன்னுடைய உயிரை கொடுக்கும் அளவிற்கு நம்மை அன்பு செய்தார். அந்த அன்பை நினைத்து நீங்கள் வாருங்கள். அந்த அவருடைய இரக்கத்தை நினைத்து அவரை தேடி வாருங்கள். அவர் இருகரம் விரித்து உங்களை அழைத்து தன்னோடு அணைத்துக் கொள்பவராக இருக்கின்றார். நீங்கள் எந்த நிலையிலே, எந்த பாவ நிலையிலே இருந்தாலும் உங்களை அவர் அரவணைப்பவராக இருக்கின்றார். உங்களை அவர் ஏற்றுக்கொள்பவராக இருக்கின்றார். உங்களை ஒருபோதும் வெறுப்பவராக அவர் இல்லை. ஏனென்றால் அவர் உங்களுக்காக தன்னுடைய உயிரையும் ஈந்து அந்த உயிரை கொடுக்கின்ற தருணத்தில் கூட உங்களை வெறுக்கவில்லை, மாறாக அளவுக்கு அதிகமாக அன்பு செய்தார். எனவே இந்த சிந்தனையோடு இந்த ஆராதனையிலே பங்கெடுப்போம். இறைவன் நம்மை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்றார் என்பதை மட்டும் நினைவில் கொள்வோம். ஆமென். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊர் செழித்தோங்கி முன்னேற்றம் அடையும்படி யாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊர் செழித்தோங்கி முன்னேற்றம் அடையும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊரில் கிறிஸ்துவின் சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற
நித்தியத்திற்குரிய பரிசுத்த பரமதியான கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. ஆன்மாவின் ஆனந்தமே, அழியாத பேரின்பமே, உன் பேயாய் நானும் என் தாயாய் நீயும் வாழ்ந்தாலே தெய்வீகமே. ஆன்மாவின் ஆனந்தமே, அழியாத பேரின்பமே, உன் பேயாய் நானும் என் தாயாய் நீயும் வாழ்ந்தாலே தெய்வீகமே. நெஞ்சினிலே நிதம் வைத்தே, சிந்தையிலே ஒரு பதித்தே, உன் அன்பில் என்னை மறந்தேனே. நெஞ்சினிலே நிதம் வைத்தே, சிந்தையிலே ஒரு பதித்தே, உன் அன்பில் என்னை மறந்தேனே. ஆறாத காயங்களில் தீராத துன்பங்களில் உம் வார்த்தையால் உடன் தந்தீரே. என் உயிர் நண்பன் விழியினிலே, என் உயிர் நண்பன் விழியினிலே, கண்மணி நான் கலங்கிடுவேனோ, கண்மணி நான் கலங்கிடுவேனோ. ஆன்மாவின் ஆனந்தமே, அழியாத பேரின்பமே, உன் பேயாய் நானும் என் தாயாய் நீயும் வாழ்ந்தாலே தெய்வீகமே. உன் தோளில் என்னை சுமந்து, உன் அன்பில் நிதம் வைத்து, கலங்காதே என மொழிந்தீரே. உன் தோளில் என்னை சுமந்து, உன் அன்பில் நிதம் வைத்து, கலங்காதே என மொழிந்தீரே. நலமின்றி போய்விடினும், நம்பிக்கை சாய்ந்திடினும், என் அருகில் நீர் இருப்பீரே. என் உயிர் நண்பன் வழியினிலே, என் உயிர் நண்பன் வழியினிலே, எதுவரையினும் துணிந்திருப்பேனே, எதுவரையினும் துணிந்திருப்பேனே. ஆன்மாவின் ஆனந்தமே, அழியாத பேரின்பமே, உன் பேயாய் நானும் என் தாயாய் நீயும் வாழ்ந்தாலே தெய்வீகமே. பரிசுத்த சிநேகத்தின் தேவதிரவிய அனுமானமாகிய நற்கருணையில் விற்றிருக்கிற திவ்ய இயேசுவே, என் முழுமன நேசத்துடனே தேவரீரை ஸ்துதித்து ஆராதிக்கிறேன். பாபிகள் தேவரீருடைய பலிபீட சன்னிதானத்தில் முதலாய் நினைக்க துடிக்கிற
சகல கெட்ட நினைவுகளுக்கும் வெட்கத்துக்குரிய கெட்ட ஆசைகளுக்கும் பரிகாரமாக நாத கிறிஸ்தியருடைய பரிசுத்த ஆசை பற்றுதலையும் அவர்கள் தேவரீரை சிநேகிக்கும் அத்தியந்த நேசத்தையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. என் தேவனே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை விசுவாசியாதவர்காகவும் உம்மை ஆராதியாதவர்காகவும் உம்மை நம்பாதவர்காகவும் உம்மை நேசியாதவர்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோ.
இன்று நற்கருணை ஆசிரியர் சேவிக்கின்ற குடும்பங்களின் நலன்களுக்காகவும் திருப்பயங்களின் குடும்ப நலன்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையில் எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறை இயேசுவில் பிரியமான மக்களே, இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற மக்களாகிய உங்களை பார்த்து திருவிழாவில் எது பிடித்திருக்கிறது என்று கேட்டேன் என்றால், ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்வீர்கள். கச்சேரி பிடித்தது, கலை நிகழ்ச்சி பிடித்தது, ஆசீர்வாதம் பிடித்தது, மறையுறை பிடித்தது, தேர்ப்பவனி பிடித்தது என்று ஒவ்வொருவருமே உங்களது விருப்பத்திற்கேற்ப பதில்களை சொல்வீர்கள். ஆனால் நான் 5 ஆண்டுகளாக பார்த்து எனக்கு பிடித்த ஒன்று என்னவென்றால், காலையிலும் மாலையிலும் ஜோமாலை பவனியிலே ஆண்கள் வருகின்ற ஒரு வரிசை, ஒரு நேர்த்தி. நம்ம ஊரில் அந்த பவனி போகின்ற பொழுது எந்த ஆம்பளையும் பேச மாட்டாங்க, அமைதியாக போவாங்க, ஜோமாலை ஜெபித்து. அதுக்கு பெண்கள் இல்லைன்னு சொல்லலை, நான் பின்னால் வந்ததெல்லாம் சொல்லுகின்றேன். எனக்கு பிடித்தது அது. நன்றாக ஜெபித்து கொண்டே செல்வார்கள். அது மட்டுமல்லாமல் யாரும் இந்த அளப்போ அந்த அளப்பான்னு சொல்லாண்டாம். ஒரு பக்கம் கட்டையாச்சுன்னா நெட்டையாக இருக்கிற பக்கத்தில் இருந்து குட்டையான பகுதிக்கு ஓடி வந்துடுவாங்க. அங்கே வந்து அவங்க போவாங்க. உண்மையிலேயே எனக்கு பிடித்த ஒன்று, நமது வடக்கங்குளத்தில் இருக்கின்ற மக்கள் இந்த ஜெபமாலை பவனியிலே வருகின்ற பொழுதும் நற்கருணை பவனியில் வருகின்ற பொழுதும் அது வருகின்ற வரிசை கிரகம் ஜபித்து வருகின்ற ஒன்று, அது நன்றாக பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஒன்றை நீங்கள் பிடிக்க வேண்டும். அது எது? தயவு செய்து பெண் பிள்ளைகளை பொத்தி வளர்க்கின்றீர்கள், கைக்குள் வளர்க்கின்றீர்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆண் குழந்தைகளையும் கைக்குள் பிடித்து வைத்து வளருங்கள். இங்கே பிரசங்கம் நடக்குது, ஆசை நடக்குது, அங்கேருந்து ஒரே விளையாட்டு, ஓடிட்டு நடக்கிறான், சாடிட்டு நடக்கிறான். உன் பிள்ளை எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இங்கே பாருங்க, இதெல்லாம் பிள்ளைகள் தான். ஒருவேளை இந்த பேசுனாலும் பரவாயில்ல, விளையாடும் பரவாயில்ல, முன்ன வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளை கொஞ்சம் ஒவ்வொரு தாய் எழுந்து பாரு, உன் பிள்ளைகள் இருக்கானா பாரு. எனவே சற்று இதை பிடியுங்கள். உங்கள் பிள்ளைய பொம்பளை பிள்ளை பக்கத்தில் உட்கார வச்சு பார்க்குற மாதிரி நீ ஆம்பளை பிள்ளையும் பக்கத்தில் உட்கார வச்சு வளர்க்கலன்னா நிச்சயமாக அது எப்படி வளருமே என்று எனக்கு தெரியாது. என தயவு செய்து, ஒருவேளை உங்களை பிள்ளை இங்கு இருக்கவில்லை என்றால், இருக்க பிடிக்கவில்லை என்றால், உங்கள் பக்கத்தில் வைத்து பிடித்து கொள்ளுங்கள், பிடித்து வைத்து இருக்க வையுங்கள். அப்பொழுது உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்கள் வாழ்வில் அனைத்து மகிழ்வும் இருக்கும், அனைத்து நிம்மதியும் இருக்கும். அதில் எந்த விதமான மறுப்பும் இல்லை. சாமி பேசினா போகிறோம், அந்த கேள்வி மட்டும் கேளுங்களா? ஆமாம், கரெக்ட், ஆமாவாம். இந்த பிள்ளைகளை பாருங்களேன், என்ன ஆர்வம். அந்த பவனி வரும்பொழுது நானும் மாதாவோட பவனியாக வந்தேன். 2 பேரும் ஓடி வந்து சாமி கோயில் ஒரே ஒரு கடவுள்கிட்ட கேட்டால் தருவான்னு சொன்னீங்களா? உங்கள்கிட்ட கேட்பே தருவீங்களா? கடவுள்கிட்ட கேட்டால் தருவான்னு சொன்னீங்களா? பிரசங்கத்தோட 10 நிமிஷம் இழுவில் நிற்கல. நீ உங்கள்கிட்ட கேட்ட தருவீங்களா? கேளு மக்களே, தர மக்களே. என்ன கேள்வி கேட்க போய் மட்டும் சொல்லுங்க சாமி. தைரியமே கிடைச்சு, என்ன கேள்வி கேட்க போய் மட்டும் சொல்லுங்க சாமி அப்படி கிடைச்சு. மக்களே, அது அதே மாதிரி சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டேன். இப்போ இந்த பிள்ளைகள்லாம் ஓடி வர தயாரா இருக்கிறாங்க. கேட்கலாமா? நான் அங்க போறேன், இங்க கிடையாது, கூடுதல் போறேன். நீங்க கூட ஓடி ஓடி இருந்தீங்க, பாம்போல பாக்குறது. சரி, ரெடி. எருசலேம் மலை, என்னது கல்வாரி மலை. 2 மலை சொன்னாங்களா சாமி? 2 குன்றுகள், 2க்கும் பக்கத்துல இருக்குல்ல, ஒன்னொன்னும் பக்கத்துல தான் ஓடி வர்றோம். ரெடி ரெடி. இது தள்ளிப்பட்டது மக்களே, சரியா?
கல்வாரி மலையில யார சிலுவையில் அரைஞ்சாங்க? அது தெரியும் தெரியும், அது இல்ல கேள்வி. எங்க அப்பா மறைக்கல் எந்த அளவு படிச்சிருக்காங்க பத்தி நம்ம பிள்ளைகள் சூப்பர். அது கேள்வி இல்லை, சரியா? கேள்வி இனிமேதான் இருக்குது. என்ன செய்ய, எனக்கு என்ன செய்ய புரியலையே. நான் போட்டு பார்ப்போம். கேள்வி தெரிஞ்சாங்க போவாங்க, கேள்வி தெரிஞ்சு போங்க. ஏன் பொறாம சொல்லல, 100 ரூபாய் தனக்கு கிடைக்கணுமா அவனுக்கு கிடைக்காம இருக்கணும் மக்களா. சரி, இந்த கல்வாரி மலையில எதுக்காக கல்வர்களை அரைஞ்சாங்க? ஒரே சிறு அறைய சொல்லலாம். கல்வாரி மலையில ஓலை விட்டு அழுற சத்தமும் அங்க சபிக்கிற சத்தமும் எருசலேம் மலைக்கு கேட்கும், அந்த யூதர்களுக்கு கேட்கும். அதனாலதான் அங்க அறையிறாங்க. உடனே ஓங்கி அறையணுமா, ஓங்கி கை தட்டணுமா? என்ன செய்யணும்? கை தட்டணுமா? கை தட்டணுங்களே. எனக்கு பதில் சொல்லுதோ இல்லை தெரியல. தைரியம் வர்றாங்கல்ல மேடையில, தைரியம் சொல்றாங்களே, அதுக்கு பரிசு. நம்ம நேரத்து 100 ரூபாய், 500 ரூபாய், ஆளு பாருங்க என்னமா. சரி, வாழ்த்துக்கள். ஒரு கதவு எழுப்பி பிள்ளைங்க பாராட்டுவோம், சொல்லுவாங்க. நன்றி மக்களே.